ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப்க்கு தேவையான சீரீஸ் தான். இதில் நம்ம குக்கிங் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ், ஸ்மார்ட் லிவிங்ஸ், ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சுலபமாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோர் குழம்பு செய்யும்போது அதில் வரமிளகாயை அப்படியே போட்டு நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக வரமிளகாயை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணோன்னா நம்ம செய்கிற குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வரமிளகாயை ரொம்ப பவுடராக பண்ணாமல் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி கொரகரப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு கொரகரப்பு பண்ணினாலே போதும். பாவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அதோட கசப்பு தன்மைக்காகவே நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் நம்ம சமைக்கும் போது கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பாவக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அதை பொரியலோ குழம்போ செஞ்சோன்னா பாவக்காயில் கசப்பு தன்மை இருக்காது. மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செய்வோம். அப்படி செய்கிற இட்லி மிச்சமாயிருச்சுன்னா அதையே நம்ம நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அந்த இட்லியை உப்புமாவாக செய்யும்போது உப்புமா நல்லா உதிரியாக வரக்க ஒரு ஈஸியான டிப்பு. அந்த மீதமான இட்லியை உப்புமா செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு அந்த இட்லி எடுத்து நம்ம பொடியாக செஞ்சோன்னா அந்த பொடி நல்லா உதிரியாக இருக்கும். அந்த இட்லி பொடியை வச்சு நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தோட காம்பு பகுதியை ஒரு ஈரமான காட்டன் துணி இல்லைனா ஈரமான டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம சுற்றி வச்சோன்னா வாழைப்பழம் சீக்கிரமாக கெட்டு போகாது. தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் நம்ம செய்யும்போது இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான மிக்சரை செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் அது கூட ஆட் பண்ணுவோம். அப்படி ஒயிட் ரைஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம செய்கிற ரைஸு நல்லா உதிரியாக கிடைக்கும். நம்ம பொரியலுக்கு டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸை சேர்த்து பொரியல் செய்வோம். அதாவது கேரட், பீன்ஸ், கேபேஜ், பீட்ரூட்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொரியல் பண்ணும்போது அந்த பீட்ரூட்டோட கலர் எல்லா காய்கறியிலும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி கலர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அந்த வதக்கின பீட்ரூட்டை மற்ற காய்கறியோடு சேர்த்து வேக வைக்கும்போது பீட்ரூட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதோட கலர் எல்லா காய்கறியிலும் ஸ்ப்ரெட் ஆகாமலும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.